ஒரு சில நாட்களிலே புத்தாண்டு கொண்டாட இருக்கிறார்கள். புதிய வருடம் வர இருக்கிறது 2024 2026. அப்போது புது வருடம் தோன்ற போது பல்வேறு நபர்களால் பயன்படுத்தப்படுகின்ற ஒரு வார்த்தை தான் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதம் என்கின்றது. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே அந்த ஆபிரகாமுக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இந்த வசனம் ஆபிரகாமுக்கு கடவுள் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தத்தை பயன்படுத்தி இது கிறிஸ்தவர்களுக்கும் உரியது, ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம், இந்த வாக்குத்தத்தம் கிறிஸ்தவர்களுக்கும் கிடைக்கும் என்பதாக சொல்லி இது ஒரு வாக்குத்தத்தமாக வருடம் பிறப்பு நாட்களிலே பலர் பிரசங்கிப்பதை நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீர்கள், பார்த்திருப்பீர்கள். புத்தாண்டு வாக்குத்தத்தங்களிலே பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வசனம். சரி, இந்த வசனம் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டது, நமக்கும் இது இந்த வாக்குத்தத்தம் சொந்தமானதா என்கிறதை குறித்தும் நாம் பார்க்க இருக்கிறோம். காரணம், இந்த வாக்குத்தத்தத்தை குறித்து ரோமர் புஸ்தகத்திலே பவுலப்போஸ்தலன் என்ன சொல்லுகிறார் என்றால், ரோமர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலே பவுலப்போஸ்தலன் இதை மேற்கோள் காட்டுகிறார். ரோமர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அன்றியும் உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாய பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. ஆபிரகாமுக்கானாலும் சரி, ஆபிரகாமுடைய சந்ததிக்கானாலும் சரி ஒரு வாக்குத்தத்தம் கிடைத்தது. என்ன வாக்குத்தத்தம்? உலகத்தை சுதந்தரிப்பான் என்கின்ற ஒரு வாக்குத்தத்தம் கிடைத்தது. அந்த வாக்குத்தத்தம் நியாய பிரமாணத்தினால் கிடைக்கவில்லை. அதாவது நீ இந்த சட்டங்களை எல்லாம் கை கொண்டால் உனக்கு இந்த வாக்கு தத்துவத்தை தருவேன் என்கின்ற ஒரு சட்ட விதிகளுக்கு உட்பட்டு ஆண்டவர் அந்த வாக்கு தத்துவத்தை கொடுக்கவில்லை. நீ இந்த கண்டிஷனுக்கு எல்லாம் கீழ்ப்படிந்தால்தான் இந்த வாக்கு தத்துவத்தை தருவேன் என்று சொல்லி ஆபிரகாம் இடத்திலே பேசவில்லை. ஆண்டவர் நேரடியாக எடுத்த உடனடியாக வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறார். நீ அவனுக்கு ஏகப்பட்ட கட்டளைகளை எல்லாம் கொடுத்து இதையெல்லாம் ஃபாலோ பண்ணு, அதன் பிறகுதான் உனக்கு இந்த வாக்குத்தத்தத்தை தருவேன், இதை பின்பற்றினால் உனக்கு வாக்குத்தத்தம் என்று கொடுக்கவில்லை. காரணம், சட்டம் எப்பொழுது வந்தது? மோசே வழியாக வந்தது. ஆபிரகாமின் காலத்துக்கு பல்வேறு நாட்களுக்கு பிறகு வந்தது. ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் எந்த அடிப்படையில கொடுக்கப்பட்டது என்றால் விசுவாசத்தினால் வருகிற நீதியினாலே கிடைத்தது. ஆண்டவர் சொன்னதை விசுவாசிக்கிறதின் அடிப்படையிலே கொடுக்கப்பட்டது. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நீ இந்த இடத்துல இருந்து இங்கே வா என்று சொல்லுகிறார். அதை விசுவாசித்து வருகிறதன் அடிப்படையிலே அந்த வாக்குத்தத்தம் அவனுக்கு கிடைக்கிறது என்று சொல்லி ரோமர் புஸ்தகத்திலே பவுலப்போஸ்தலன் சொல்லிவிட்டு தொடர்ந்து கீழே எழுதுகிறார் 16ஆம் வசனத்திலே, ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் இருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. நியாய பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல, நம்ம எல்லாருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமா இருக்கும்படிக்கு அப்படி வருகிறது. இப்போ இந்த இடத்துல முதலாவது என்ன வாக்குத்தத்தம் என்பதை பவுலப்போஸ்தலன் முதலாவது எழுதுகிறார். உலகத்தை சுதந்தரிப்பான் என்கின்ற அந்த வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கும் அவருடைய சந்ததிக்கும் சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு கிடைக்கவில்லை, விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது என்று எழுதுகிறார். அடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுகிறார், அந்த வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல, அதாவது நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களுக்கு மாத்திரமல்ல என்று சொல்லும்போது யூதர்களுக்கு மாத்திரமல்ல, அந்த ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும், இந்த உலகத்திலே யாரெல்லாம் ஆபிரகாமை போல கடவுளை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும், அந்த எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்குத்தத்தம், என்ன வாக்குத்தத்தம்? உலகத்தை சுதந்திரிப்பான் அந்த என்கின்ற வாக்குத்தத்தம் நிச்சயமாக இருக்கும்படிக்கு அப்படி வருகிறது என்று சொல்லி பவுல் இங்கே எழுதுகிறார். அப்போ இந்த வசனத்தின்படி பார்த்தால்
அந்த வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் என்பது ஆபிரகாமுக்கு மட்டும் உரியதா? இல்லை. யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ எல்லாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் உரியதாக இருக்கிறது என்கிறது புலப்படுகிறது. சரி, இந்த உலகத்தை சுதந்திரிப்பான் என்கின்ற அந்த வார்த்தை ஆபிரகாமுக்கு எப்படி பலித்தது? அப்ப அதே போல நமக்கு பலிக்கும் அல்லவா என்கிறதை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்திலே 8ஆம் வசனம், விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். அப்போ ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் உலகத்தை சுதந்திரிப்பான், அவனுக்கு அநேக சந்ததிகள் உண்டாவார்கள் என்கிறதுதான் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தத்தை குறித்து பவுல் எழுதும் போது யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, விசுவாசத்தினால் நீதிமான்களாகிறார்களோ எல்லாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் பொருந்தும் என்று எழுதிவிட்டார். அப்ப இதை வைத்துக் கொண்டு அநேகர் எப்படி பிரசங்கிக்கிறார்கள்? ஆபிரகாமுக்கு எந்த மாதிரி வாக்குத்தத்தம் இருந்தது, ஆசீர்வாதம் இருந்தது, ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தார், அவனுடைய பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்னார். அப்போ அந்த வாக்குத்தத்தத்தின்படி யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்கள் அவர்களுடைய பெயர் எல்லாம் புகழ்ச்சி பெறும், பெருமைப்படும். அவர்களுக்கு ஆபிரகாமுக்கு திரளான ஐஸ்வர்யம் இருந்தது. அப்ப அதை போல அந்த வாக்குத்தத்தத்தின்படி ஆபிரகாமை போல விசுவாசிக்கிற எல்லாருக்கும் திரளான ஐஸ்வர்யம் இருக்க வேண்டும் என்கிறதை போல பேசுகிறவர்கள் உண்டு. ஆனால் இந்த இடத்திலே நாம் தெளிவாக பார்க்கும்போது ஆபிரகாம் எந்த மாதிரி செயல்பட்டு இருக்கிறான் என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். அந்த வாக்குத்தத்தத்தை ஆபிரகாம் எப்படி புரிந்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கிறார். அழைத்து அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆபிரகாம் புறப்பட்டு போகிறான். புறப்பட்டு போன பின்பு இந்த இடம்தான் உனக்கும் சந்ததிக்கும் கொடுப்பேன் என்றும் ஆண்டவர் சொல்லுகிறார். எந்த இடம்? கானான் தேசம். அந்த இடத்துக்கு வந்த போது இந்த இடத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ அந்த இடத்திலே அவன் என்ன செஞ்சிருக்கலாம்? பெரிய அரண்மனையை கட்டி ஒரு ராஜா போல உட்கார்ந்திருக்கலாம். ஆனால் அப்படி செய்தானா? இல்லை. மாறாக எப்படி வாழ்ந்தானா? 9ஆம் வசனம், விசுவாசத்தினாலே அவன் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே, அவனுக்கு வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து, பரதேசியன்னா இந்த தேசம் எனக்கு சொந்தம் இல்லை என்கின்ற மனநிலையிலே அந்த தேசத்திலே வாழ்ந்தானா. ஆண்டவரை அழைத்து கொடுத்த தேசத்திலே அந்த ஆபிரகாம் என்ன மனநிலையோடு வாழ்ந்திருக்கிறான்? இந்த தேசம் எனக்கு சொந்தம் கிடையாது, இந்த தேசத்திலே ஒரு பரதேசி. பரதேசி என்று சொன்னால் ஒரு இடம் விட்டு இடம் அலைகிறவர்கள் இருப்பார்கள் அல்லவா? ஒரு நிலம் பெர்மனண்டாக இருக்காது. உதாரணத்துக்கு சிலர் ஊசிமணி பாசிமணி எல்லாம் விற்கிறவர்கள் சிலர் இருப்பார்கள் அல்லவா? அவர்கள ஒவ்வொரு ஊராக சென்று விற்பார்கள். அப்போ அவர்களுக்கு போகிற இடம் எல்லாம் அவர்களுக்கு சொந்தமானதில்லை. ஆனா போகிற இடத்துல தங்குவதற்காக சில காலங்கள்ல சில இடங்கள்ல கூடாரம் போட்டிருப்பார்கள். ஆனால் அப்படி போடுகிற இடம் அவர்களுக்கு சொந்தமான இடமானு கேட்டால் அப்படி கிடையாது. அப்போ ஒருவேளை அவர்களுக்கு சொந்தமாக இடம் இருந்தால் கூட அவர்கள் தங்களுடைய தொழில் நிமித்தம் இப்படி ஊராக போகிறவர்கள் இருப்பார்கள். அவர்களைத்தான் பரதேசி என்று சொல்லுவோம். இதே போல பல்வேறு தொழில், இப்ப சர்க்கஸ் முன்னால், இப்பொழுது சர்க்கஸ் எல்லாம் போய்விட்டது என்று நினைக்கிறேன். சர்க்கஸ் செய்கிறவர்கள் இருப்பார்கள். பெரிய அளவிலே சர்க்கஸ் இருக்கும், சின்ன அளவிலே வித்தை காட்டுகிறவர்களும் இருப்பார்கள். அப்போ அவர்களும் ஒவ்வொரு ஊராக போகிறவர்களாக இருப்பார்கள். அப்போ போகிற இடங்கள்ல எல்லாம் ஒரு கூடாரம் போடுவார்கள், அங்கு கொஞ்ச காலம் தங்குவார்கள், அங்கே அந்த வித்தைகள் எல்லாம் காட்டுவார்கள். அதன் பின்பு அந்த இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறார்கள். அப்போ அதனுடைய நோக்கம் என்ன? அது அவர்களுடைய அந்த கூடாரம் எதை காட்டுகிறது என்று சொன்னா, அவர்கள் அந்த கூடாரம் போட்டிருக்கிற இடம் அவர்களுடைய சொந்தம் நிலம் கிடையாது. ஒன்றுகள் அவர்கள் யாரிடத்துல அமர்த்து பேசி கொஞ்ச நாட்கள் இந்த இடத்துல தாருங்கள் என்று சொல்லி கேட்டு வாங்கி அந்த இடத்துல கூடாரம் போடுவார்கள். இல்லை அரசாங்க நிலத்திலே ஏதோ ஃப்ரீயாக கிடக்கிற லேண்டுகள்ல கூடாரம் போடுவார்கள். அவர்களுக்கு அது சொந்தமான நிலம் கிடையாது. இங்கே ஆபிரகாமுக்கு
ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ண இடம். அது அவனுக்கு சொந்தமாகவே ஆண்டவர் இந்த கானான் தேசத்தை கொடுக்கிறார், அவனுக்கும் அவனுடைய சந்ததிக்கு. அந்த காரணம் ஆண்டவர் அவன் மூலமாக ஒரு இஸ்ரவேல் என்கின்ற ஒரு மக்கள் பெருங்கூட்டமே உருவாகும் என்கின்ற எண்ணத்தின் அடிப்படையிலே அந்த தேசத்தை கொடுக்கிறார். அப்படிப்பட்ட தேசத்திலே கூட இந்த ஆபிரகாம் என்ன மனநிலையில வாழ்ந்தார் என்றால், இந்த நாடு எனக்கு உண்மையிலேயே சொந்தம் கிடையாது, இது ஒரு டெம்பரரி பிளேஸ், இது இந்த இடம் என்கின்ற மனநிலையில நான் ஒரு பரதேசி எப்படி வாழ்வானோ அப்படி அந்த நிலைமையில அந்த எண்ணத்தின் அடிப்படையில் கூடாரம் போட்டு வாழ்ந்தான். யாரோடு? ஆபிரகாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்திலே வாக்குத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூட கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏன் என்றால் அதற்கு காரணம், ஏன் அப்படி செய்தான்? அவனுக்கு திரளான செல்வங்கள் இருந்தது, அதை எடுத்து பெரிய வேண்டுமென்றால் ராஜாவாக இருந்து பல்வேறு மக்களை ஆளுகை செய்து அப்படியே கூட வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அவன் அப்படி வாழவில்லை, அவன் கூடாரங்களிலே தான் குடியிருந்தான். ஏன் என்று சொன்னால், தேவன் தாமே உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். அப்ப அவனுடைய எதிர்நோக்கு என்னவாக இருந்தது? கடவுள் ஒரு தேசத்தை வைத்திருக்கிறார், இந்த பூமி நமக்கு நிலையற்றது, இந்த பூமியே கடவுளே நமக்கு தந்திருந்தாலும் இதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. இது ஆண்டவர் ஒரு கூட்டத்தை தெரிந்தெடுக்க போகிறார், இது பின்னாளிலே ஒரு மக்கள் கூட்டமாக மாறும், இது ஒரு ஒட்டுமொத்த நாடாக மாறும். அதன் வழியாக இயேசு கிறிஸ்து அந்த மக்களை மீட்பதற்காக ஒரு திட்டம் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த சந்ததி இயேசு கிறிஸ்து ஆபிரகாமின் சந்ததியிலே வந்து பிறக்க போகிறார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உலகத்திலே எல்லா மக்களுக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கும், உலகத்திலே எல்லா மக்களும் நீதிமான்களாக அவர்கள். அதுதான் உலகத்துக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம். இதுதான் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம். உனக்குள் உன் சந்ததி எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி, நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொல்லி. கலாத்தியர் புஸ்தகத்திலே பவுல் எழுதும் போது ஆபிரகாமுக்கு அந்த சந்ததி இயேசு கிறிஸ்துவே என்று சொல்லப்பட்டிருக்கும். அப்போ இயேசு கிறிஸ்து ஆபிரகாமுடைய சந்ததியாக வந்து அவர் மூலமாக உலக மக்கள் ஒட்டுமொத்த பேரும் நீதிமான்களாக்கப்படுகிறார்கள் என்கிறது ஒரு ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு அன்று வாக்கு கொடுக்கப்பட்டது. அதைத்தான் ஆபிரகாம் உணர்ந்திருந்தான். ஆபிரகாம் வெறுமனே எனக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்து விட்டார், இந்த தேசத்தை தான் தந்திருக்கிறார், ஆகவே இந்த தேசத்திலே நாம் இஷ்டம் போல வாழ்வோம், நாம் ஒரு ராஜா மாதிரி வாழ்வோம் என்று எண்ணாமல், ஆண்டவர் இப்படி தந்ததற்கு பின்னணி இது அல்ல உண்மையான காரணம். ஆண்டவர் வேறொரு மேலான திட்டத்தை வைத்திருக்கிறார். தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரம் இல்லாத நகரத்திற்கு அவன் காத்திருக்கிறான். கடவுளுடைய ராஜ்யம் என்று ஒன்று இருக்கிறது. அப்ப அதற்கு நான் ஆண்டவர் அழைத்திருக்கிறார், அதுதான் முக்கியம். இந்த பூமியிலே இந்த என்னை இப்பொழுது அழைத்து கொண்டு வந்திருக்கிறது ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான ஒரு வாய்ப்பு. ஆனால் இதுதான் நிலை என்று சொல்லி நான் இதிலே தேங்கிவிடக் கூடாது என்கிறதுலே ஆபிரகாம் ஜாக்கிரதையாக இருந்தான். ஆகவேதான் அவன் பூமியிலே வாழும் போது, அது கடவுளே வாக்கு கொடுத்த அந்த தேசமாக இருந்த போதும், அவன் தன்னுடைய பிள்ளையோடும் பேரன்களோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். அவன் அந்த திரளான ஐஸ்வர்யங்களை எல்லாம் வைத்து என்னதான் பண்ணினான் என்று நீங்கள் கேட்பீர்கள் என்றாலும், அவனுக்கு கீழாக அநேக மக்கள் இருந்தார்கள், அவன் அநேக மக்களை ஆதாயப்படுத்தி இருந்தான். அவர்களுக்கான எல்லா பொறுப்புகளையும் ஆபிரகாம் பார்க்கிறவனாக இருந்திருக்கக்கூடும். அப்போ லோத்து என்கிறவனை சிறைபிடித்து செல்கிறார்கள். சோதோம் குமார பட்டணத்தை சிறைபிடிக்க வந்த வேறு சில நாடுகள் அந்த இடத்துல இருந்த லோத்துவையும் கூட சிறைபிடித்து போகிறார்கள். ஆபிரகாம் அந்த செய்தியை கேள்விப்படுகிறார். செய்தியை கேள்விப்பட்ட போது லோத்துவை காப்பாற்றுவதற்காக தன்னோடு கூட இருந்த மக்கள் பலரை அழைத்து செல்கிறார். தன்னோடு கூட பல மக்கள் இருக்கத்தக்கதாக ஆபிரகாம் அநேகரை ஆதாயப்படுத்தி வைத்திருந்திருக்கிறான். அப்போ ஆபிரகாம் ஐஸ்வர்யவனாக இருந்தான் என்கின்றதை ஆபிரகாம் தனக்கு தான் மட்டும் அனுபவித்தான் என்ற எண்ணத்திலே நாம் சிந்திக்க முடியாது. அப்படி சிந்தித்திருந்தால் எபிரேயர் ஆசிரியர்கள் எழுதினது பொய்யாகிவிடும். காரணம், எபிரேய ஆசிரியர் தெளிவாக சொல்கிறார், அவன் ஒரு பரதேசியை போலத்தான் சஞ்சரித்தான், அவன் கூடாரங்கள்ல தான் இருந்தான். அவன் ஒரு நினைத்திருந்தால் மாட மாளிகையோ எதுவும் வீடு எதுவும் கட்டியிருக்கலாம். ஆனால் அப்படி எதுவும் செய்யவில்லை, சாதாரண ஒரு பரதேசியை போலத்தான் வாழ்ந்தான். காரணம்,
அவனுடைய நம்பிக்கை என்னவென்றால், அவனுடைய விசுவாசம் என்னவென்றால், கடவுள் ஒரு அஸ்திவாரம் இல்லாத ஒரு நகரத்தை வைத்திருக்கிறார். அதாவது கடவுளுடைய ராஜ்யம், அதாவது நம் இந்த பூமியிலே பார்க்கக்கூடிய ஒரு ராஜ்யம் அல்ல. பூமியில நாம் பார்க்கக்கூடிய ஒரு ராஜ்யம் என்றால் அஸ்திவாரம், பவுண்டேஷன், பில்டிங், இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. காணக்கூடாத ஒரு ராஜ்யம் இருக்கிறது, மகிமையின் ஒரு ராஜ்யம் இருக்கிறது. அதற்கு அவன் காத்திருக்கிறவனாக இருந்தான். அப்போ அதைத்தான் அவனுடைய விசுவாசம் எந்த அளவுக்கு உயர்ந்தது என்று சொல்லி இங்க எபிரேய ஆசிரியர் எழுதுகிறார். அப்போ இந்த ஆபிரகாம் எதை நோக்கி எதிர்நோக்கி காத்திருந்தாங்களோ அந்த ஆசீர்வாதம் தான் ஆபிரகாமை போல விசுவாசிக்கிறவர்களுக்கும் கிடைக்கும். காரணம், ஆபிரகாம் உலகத்தை சுதந்திரிப்பான் என்று சொன்னால், உலகம் என்று சொல்லும் போது அது இடத்துக்கு இடம் வெவ்வேறு பொருளை தரக்கூடியதாக இருக்கிறது. இந்த இடத்திலே உலகம் என்று சொல்லும் போது இந்த உலக பொருட்கள் அவைகளெல்லாம் சுதந்திரிப்பான் என்கின்ற அர்த்தத்திலே பவுல் இங்கே சொல்லவில்லை. பவுல் சொல்லும் போது உலகத்தை சுதந்திரிப்பான் என்று சொன்னால் உலக மக்களை சுதந்திரித்துக் கொள்வான். அநேக உலக மக்கள் ஆதாயப்படுத்திக் கொள்வான், ஆசீர்வாதத்திற்கு ஏதுவாக ஆதாயப்படுத்திக் கொள்வான். அது எப்படி எனில், ஆபிரகாமுடைய சந்ததியிலே தான் ஆண்டவர் வேதம் அருளினார். அந்த சந்ததியிலே இயேசு கிறிஸ்து வந்தார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் அத்தனை பேரும் இப்பொழுது ஆபிரகாமுடைய சந்ததிகள் என்று சொல்லி அந்த சுதந்திரராக மாறுகிறார்கள். இப்போ ஆபிரகாம் உலகத்தை சுதந்திரித்து விட்டான், அதாவது விசுவாசிக்கிறவர்களை சுதந்திரித்து விட்டான். அப்போ இந்த ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு போல விசுவாசிக்கிறவர்கள் எல்லாருக்கும் வருகிறது. என்ன? உலகத்தை சுதந்திரிக்கிறது. நாமும் அந்த சுதந்திரிக்கப்பட்டவர்களில் ஒருவர். இயேசு கிறிஸ்து மூலமாக நாமும் அந்த ஆசீர்வாதம் என்று சொன்னால் விசுவாசத்தினால் நீதிமானாக மாறுதல், தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களாக மாறுதல். அப்போ அந்த ஆசீர்வாதத்தை தான் விசுவாசிக்கிறவர்கள் பெற்றுக் கொள்ளுகிறார்கள். அதைத்தான் ஆபிரகாமும் பெற்றான். மாறாக இன்றைக்கு போதிக்கிறவர்கள் போல ஆபிரகாம் ஐஸ்வர்யத்திலே உழண்டான், அவன் பல்லிய செல்வ சீமானாக இருந்தான், அதை குறித்து புதிய ஏற்பாட்டு ஆசிரியர்கள் பேசவில்லை. மாறாக புதிய ஏற்பாட்டு ஆசிரியர்கள் பேசும்போது அவன் இந்த பூமிக்குரியவைகளை விசுவாசத்தினால் சுதந்திரித்தான் என்கின்ற அர்த்தத்திலே பேசாமல், அவன் அங்கே பூமிக்குரியவைகளை பொறுத்த வரைக்கும் அவன் பரதேசியை போலத்தான் சஞ்சரித்தான். அவனுடைய நம்பிக்கை தேவன் தாமே உண்டாக்குன அஸ்திபாரம் இல்லாத ஒரு நகரம் இருக்கிறது, அதை காத்திருந்தான். அது இனி வரப்போகிறது என்று சொல்லி இனி வரப்போகிற கடவுளுடைய ராஜ்யத்தை குறித்த ஒரு எதிர்பார்ப்புடையவனாக இருந்தான். சரி, என்னுடைய செய்தியின் முக்கிய நோக்கம் என்னவென்றால் இது அல்ல, ஆபிரகாமுடைய விசுவாசத்தை குறித்தது. ஆபிரகாமுடைய விசுவாசம், அதாவது ஆபிரகாமுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்கிறதை சுட்டிக்காட்டி அதன் மூலமாக நம்முடைய விசுவாசத்தை நாம் வளர்த்து எடுப்பதற்கு ஏதுவான ஒரு காரியத்தை உங்களோடு பேச விரும்புகிறேன். காரணம், இங்கே ஆபிரகாமுடைய விசுவாசத்தை குறித்து கடவுள் அவ்வளவாக பாராட்டி எழுதுகிறார். அதாவது இந்த எபிரேய ஆசிரியர் பாராட்டி எழுதுகிறார். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே 8ஆம் வசனம், ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். அதாவது ஆபிரகாம் எந்த ஒரு தவறுமே இல்லாமல், எந்த ஒரு பிழையும் இல்லாமல் உடனடியாக அப்படியே கீழ்ப்படிந்து போனான். அந்த அளவிற்கு ஒரு பெரிய விசுவாசம் உடையவனாக இருந்தான் என்று சொல்லி நாம் இதை படிக்கும் போது நேரிடும். ஆனால் உண்மையிலே ஆபிரகாமுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்தால் ஆபிரகாம் ஆரம்பத்திலிருந்து பயங்கர ஒரு பெரிய ஒரு விசுவாசி என்று கிடையாது. அவ பிறகு ஏன் ஆண்டவர் பொய் சொன்னாரா என்று பார்த்தால் அதுவும் கிடையாது. அது குறித்து கடைசியிலே பார்க்கலாம். அதற்கு முன்பதாக ஆபிரகாமுடைய ஆரம்ப கட்ட விசுவாசம் எப்படி இருந்தது என்கிறதை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆபிரகாம், முதலாவது ஆபிரகாமை குறித்து நாம் எங்கே பார்க்கிறோம்? ஆதியாகமம் புஸ்தகத்தில் ஆபிரகாமை குறித்து படிக்க வேண்டும் என்றால் ஆதியாகமும் 12ஆம் அதிகாரத்திலிருந்து தான் படிக்க வேண்டும். ஆனால் ஆபிரகாமுடைய வாழ்க்கை அதற்கு முன்பே ஆரம்பிக்கிறது. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்திலிருந்து தான் கர்த்தர் ஆபிரகாமோடு பேசினதாக நாம் பார்க்க முடியும். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்னதாக எப்பொழுது நாம் படிக்கிறோம்? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே படிக்கிறோம். இப்ப கடவுள் இந்த இடத்திலே ஆபிரகாமோடு பேசும்போது ஆபிரகாம் எந்த இடத்துல இருக்கிறான்? கானான் தேசத்திலே இருக்கிறானா?
இல்லை, கானானுக்கு போகும்படிதான் ஆண்டவர் அழைக்கிறார். மாறாக எந்த இடத்துல இருக்கிறான்? ஆரான் என்கின்ற ஒரு தேசத்திலே இருக்கிறான். நாம எங்கே பார்க்கலாம்? 31ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். 11ஆம், அதாவது ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். தேராகு, அதாவது ஆபிரகாமுடைய தகப்பன், தன் குமாரனாகிய ஆபிரகாமையும் ஆரோனுடைய குமாரனும் தன் பேரனுமாயிருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிரகாமுடைய மனைவியுமாகிய மருமகள் சாராயும் அழைத்து கொண்டு அவர்களுடனே ஊர் என்கிற கல்தேருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். எப்போ? ஆண்டவர் அழைக்கும் முன்பதாக. ஆண்டவர் எங்கே அழைக்கிறார்? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே தான் ஆண்டவர் அழைக்கிறார். நான் உனக்கு காண்பிக்கும் இடத்துக்கு போ என்று சொல்லுகிறார். ஆனால் நான் இப்பொழுது படித்தது ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அதற்கு முந்தைய பகுதி. முந்தைய பகுதியிலே ஆபிரகாமுடைய அப்பா தேராகு தன் குமாரனாகிய ஆபிரகாமையும் ஆரோனுடைய குமாரனும் தன் பேரனுமாயிருந்த லோத்தையும் ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளையும் அழைத்து கொண்டு அவர்களுடனே ஊர் என்கிற கல்தேருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். யார் முதல்ல கூட்டிட்டு வர்றது கானான் தேசத்துக்கு? ஆபிரகாமுடைய அப்பா தேராகு. அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கேயே இருந்து விட்டார்கள். ஆரான் அப்படிங்கிற இடத்துக்கு வந்தபோது அங்கேயே இருந்து விட்டார்கள். அங்கே இருந்து விட்டார்கள். தேராகுடைய ஆயுசு நாட்கள் 205 வருஷம். தேராகு ஆரானிலே மரித்தான். அங்கே இருந்து விட்டார்கள். அங்க வச்சு அந்த ஆபிரகாமை அழைத்து கொண்டு வந்த, கானான் தேசம் போகும்படியாக அழைத்து கொண்டு வந்த அந்த ஆபிரகாமுடைய அப்பா மரித்து போகிறார்கள். இப்போ அவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? ஆரான் எனப்பட்ட இடத்திலே இருக்கிறார்கள். ஆரான் என்று சொல்லப்பட்ட பெயர் ஏற்கனவே அந்த இடத்தினுடைய பெயர் அல்ல. ஆபிரகாமுடைய சகோதரனுடைய பெயர் ஆரான். அவன் மரித்தது நிமித்தம் அந்த இடத்திற்கு அவர்கள் அந்த பெயர் வைக்கிறார்கள். ஆபிரகாமுடைய சகோதரனுடைய பெயரை வைக்கிறார்கள் அந்த இடத்துல. அதாவது ஊர் என்கிற கல்தேர் தேசத்திலிருந்து கானான் தேசத்துக்கு போகும்படியாக புறப்படுகிறார்கள். புறப்படும் போது ஒரு இடத்திலே வருகிறார்கள். வரும்போது அந்த இடத்திற்கு இவர்கள் வைத்த பேர் தான் ஆரான். காரணம் அது ஆபிரகாமுடைய சகோதரனுடைய ஒரு பேர். அவன் ஏற்கனவே மரித்திருந்தான். அந்த இடத்துல வந்து அவர்கள் நீண்ட நாட்கள் இருக்கிறார்கள். அங்கே வைத்து ஆபிரகாமை அழைத்து கொண்டு வந்து ஆபிரகாமுடைய அப்பாவும் இறந்து போகிறார். இப்போ ஆபிரகாமில் எங்கே இருக்கிறார்கள்? ஆரான் என்கின்ற இடத்திலே இருக்கிறார்கள். அந்த இடத்தை புதிய ஏற்பாட்டிலே குறிப்பிடும் போது காரான் என்று சொல்லி எழுதப்பட்டது. காரான் ஊர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ ஆரான் அல்லது காரானூர் என்கின்ற இடத்திலே இப்பொழுது இருக்கிறார்கள். இந்த இடத்துல வைத்துதான் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்திலே ஆண்டவர் அழைக்கிற அந்த அழைப்பு எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் அழைக்கிறார். நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்பதாக இங்கே அழைக்கிறார். இதுதான் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்று. ஆனால் உண்மையிலேயே ஆண்டவர் ஆபிரகாமை இந்த இடத்திலே வைத்து அழைக்கவில்லை. இதற்கு முன்பதாகவே அழைத்திருந்தார். எப்பொழுது என்று சொல்லி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம் 7ஆம் சொல்லுகிறான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரத்திலே ஸ்தேவான் சொல்லுகிறான். 2ஆம் வசனத்திலிருந்து ஸ்தேவான் சொல்லுகிறார், சகோதரரை பிதாக்களை கேளுங்க. நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரானூர்லே காரானூர் என்று சொன்னால் ஆரான். நம்ம ஆரான்லே அவர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி பார்த்தோம் அல்லவா? அதனுடைய இன்னொரு பேர் தான் காரானூர். காரானூர்லே குடியிருக்கிறதுக்கு முன்னமே மெசபொத்தோமியா நாட்டிலே இருக்கும் போது, அப்போ நாம் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே படித்தது ஆபிரகாம் காரானூரில் அல்லது ஆரான்ல இருக்கும் போது ஆண்டவர் அழைத்த அழைப்பை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிற ஆதியாகமம். அல்ல இங்கே ஸ்தேவான் சொல்லுகிறான், அங்கே இருப்பதற்கு முன்பே மெசபொத்தோமியா நாட்டிலே இருக்கும் போதே மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி, அப்பொழுதே மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றார். அப்போ முன்பே ஆண்டவர் மெசபொத்தோமியா நாட்டிலே, அதாவது கல்தேர் நாட்டிலே, ஊர் என்கிற இடத்திலே முன்பே வசித்து வந்தார்கள் அல்லவா? அப்பொழுதே ஆண்டவர் அழைத்தார், நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்று சொன்னார். ஆகவே தான் அவர்கள் கானான் நோக்கி புறப்பட்டு வந்தார்கள். ஆனால் அங்கே ஆதியாகமத்தில் அந்த விஷயம் எழுதப்படவில்லை. இங்கே யார் எழுதுகிறது? ஸ்தேவான் சொல்லுகிறார். அப்பொழுது அவன் கல்தேர் தேசத்தை விட்டு புறப்பட்டு
காரானூர்ல வாசம் பண்ணினாங்க. அப்போ அங்க இருந்து புறப்பட்டு ஆரான் மட்டும் வந்து அங்க இருந்தார்கள் என்று பார்த்தோம் இல்லவா? அங்க இருந்து புறப்பட்டார்கள். அப்போ அங்க காரானூர்ல வாசம் பண்ணினாங்க. அவனுடைய தகப்பன் மரித்த பின்பு, அதாவது தேராக மரித்த பின்பு இப்பொழுது குடியிருக்கிற தேசத்திற்கு அவனை அழைத்துக் கொண்டு குடியிருக்கும்படி செய்தார். அதன் பின்பதாக அழைத்து கொண்டு வந்தார். அதை குறித்து தான் 12ஆம் அதிகாரம் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் அழைத்த உடனடியாக ஆபிரகாம் என்ன செய்யவில்லை? போகவில்லை. உண்மையிலே ஆண்டவர் எப்பொழுது அழைத்திருக்கிறார்? ஆபிரகாம் ஊர் என்கின்ற கல்தேர் தேசத்தில் இருந்தபோது அவர்களுடைய அந்த ஆபிரகாமுடைய அப்பா எல்லாம் என்ன வேலை செய்து கொண்டிருந்தார்கள்? விக்கிரகங்களை உண்டாக்குகிற வேலையை செய்து கொண்டிருந்தார்கள். இதை எங்க படிக்கலாம்? யோசுவா 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யோசுவா 24ஆம் அதிகாரம் 2 படிக்கும். அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமும் நாகோருக்கும் தகப்பனாகிய தேராகு என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது அவர்கள் வேறே தேவர்களை சேவித்தார்கள். நான் நதிக்கு அப்புறத்தில் இருந்த உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை அழைத்து கொண்டு வந்து அவனை கானான் தேசம் எங்கும் சஞ்சரிக்க செய்து அவனை சந்ததியை திரட்சியாகி அவனுக்கு ஈசாக்கை கொடுத்தேன். அப்போ இங்க யோசுவா என்ன சொல்லுகிறார்? ஆபிரகாமுக்கும் நாகூருக்கும் தகப்பனாகிய தேராகு என்பவன் அந்நிய தேவர்களை சேவித்துக் கொண்டு வந்தவன். அப்போ அப்படி அந்நிய தேவர்களை சேவித்துக் கொண்டு வந்திருக்கிற அந்த இடத்திலிருந்து அங்கேயே ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அதை குறித்து ஆதியாகமம் புஸ்தகத்தில் எழுதப்படவில்லை. ஆதியாகமம் புஸ்தகத்தில் அதற்கு பின்பதாக ஆண்டவர் கொடுத்த 2வது அழைப்பைத்தான் குறித்து தான் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் முன்பே ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அதை ஸ்தேவான் தெளிவாக சொல்லுகிறார். அப்ப அழைக்கும் போது ஆபிரகாம் வந்திருக்கிறானா என்று கேட்டால் வரவில்லை. ஆபிரகாம் வந்திருக்கிறானா? வரவில்லை. அப்ப எப்படி தெரியும்? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலிருந்து நான் படிக்கிறேன். ஆரான், அதாவது ஆபிரகாமுடைய ஒரு சகோதரன் ஆரான் தன் ஜென்ம பூமியாகிய ஊர் என்கிற கல்தேர் தேசத்து பட்டணத்திலே தன் தகப்பனாகிய தேராகு மரிக்கும் முன்னே மரித்தான். ஆபிரகாமும் நாகூரும் தங்களுக்கு பெண் கொண்டார்கள். ஆபிரகாமுடைய மனைவிக்கு சாரா என்று பெயர், நாகூருடைய மனைவிக்கு மில்காள் என்று பெயர். இவள் ஆரானுடைய குமாரத்தி. அந்த ஆரான் மில்காலுக்கும் இஸ்காலுக்கும் தகப்பன். சாராய்க்கு பிள்ளையிலே மலடியாயிருந்தான். அவர்களுடைய காரியங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. எங்க இருக்கும்போது? ஊர் என்கிற கல்தேர் தேசத்திலே, மெசொப்பொத்தேமியா தேசத்திலே இருக்கும் போது உள்ள சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் யாரை அழைக்கிறார்? ஆபிரகாமை அழைக்கிறார். இந்த தேசத்தை விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்று அழைக்கிறார். ஆனால் ஆபிரகாம் அப்படி வந்தான் என்று கேட்டால் வரவில்லை. மாறாக யார் கூட்டிக் கொண்டு வருகிறார்? மாறாக அவர்களுடைய வீட்டிலே ஒருவேளை வந்ததுனால வராததுனாலோ ஆபிரகாமுடைய அண்ணன் அங்கே மரித்து போகிறார். தகப்பன் மரிக்கும் முன்பதாகவே ஆரான் மரித்து போகிறான் என்று சொல்லி விசேஷமாக எழுதப்பட்டிருக்கு. அதன் பிறகு தேராகு ஆபிரகாமுடைய அப்பா தான் கூட்டிக் கொண்டு வருகிறார். ஆனால் அழைப்பு யாருக்கு கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டது. ஆபிரகாம் ஒருவேளை என்ன விஷயத்திலே தயங்கினானோ தெரியவில்லை, தயங்கி இருந்திருக்கிறான். இப்பொழுது தேராகு 31ஆம் வசனம், அது 11ஆம் அதிகாரம் 31. தேராகு தன் குமாரனாகிய ஆபிரகாமையும் ஆரோனுடைய குமாரனும் தன் பேரனமாயிருந்த லோத்தையும் கூட்டிக் கொண்டு ஊர் என்கிற கல்தேர் தேச பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு புறப்பட்டார்கள். ஆபிரகாம் கூட்டிக் கொண்டு வரவில்லை. வாருங்கள், கடவுள் எனக்கு ஒரு அழைப்பு தந்திருக்கிறார், வாருங்கள் போவோம் என்று சொல்லி கூட்டிக் கொண்டு வரவில்லை. மாறாக ஆபிரகாமுடைய அப்பா தேராகு கூட்டிக் கொண்டு வருகிறார் கானான் தேசத்துக்கு போகும்படியாக. சரி, அப்படி கூட்டிக் கொண்டு போகும் போதாகலும் ஆண்டவர் கூட்டி காட்டின தேசத்துக்கு போனார்களா என்று கேட்டால் இல்லை. என்ன எழுதப்பட்டிருக்கிறது? ஊர் என்கிற கல்தேருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். அவர்கள் ஆரான் மட்டும் வந்த போது அங்கே இருந்து விட்டார். அப்ப காரானூர், அதுதான் ஸ்தேவான் சொல்லுகிறார். அங்கே அதுவரைக்கும் வரும்போது அங்கே செட்டில் ஆகிவிட்டார். ஆண்டவர் எங்கே அழைக்கிறார்? நான் காண்பிக்கும் தேசம், நான் காண்பிக்கும் தேசம் என்று சொல்வது ஆண்டவர் எதை மனதில் வைத்து? கானான் தேசத்தை மனதில் வைத்து சொல்லுகிறார். அதுதான் தேராகும் கானான் தேசத்துக்கு புறப்படும்படிதான் புறப்படுகிறார்கள். ஆனால் வழியிலே ஒரு இடத்திலே அங்கேயே தங்கிவிட்டார்கள், அதிலேயே இருந்து விட்டார்கள். அந்த இடத்துல வரும்போது என்ன நடக்கிறது? ஆபிரகாமுடைய அப்பாவும் மரித்து போகிறார், தேராகவும் மரித்து போகிறார். அதன் பிறகு இந்த ஆரான்ல இருக்கிறார்கள் அல்லவா, இப்பொழுது ஆண்டவர் மறுபடியும் ஆபிரகாமை அழைக்கிறார்.
அதை குறித்துதான் இனி ஆதியாகம புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகம புஸ்தகத்தில் 12ஆம் அதிகாரத்திலே இப்போ காரானூர்ல இருக்கும்போது ஆண்டவர் மறுபடியும் ஆபிரகாம் அழைத்து, நீ உன் தேசத்தையும் உன் நிலத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ என்று சொல்லுகிறார். இப்பொழுது நான் உன்னை பெரிய ஜாதியாக என்று அந்த வாக்கு தத்துவத்தையும் கொடுக்கிறேன். இப்போ அவன் புறப்பட்டு போகிறான். யாரெல்லாம்? லோத்துவையும் தன்னுடைய மனைவியையும் கூட்டிக் கொண்டு தன் சகோதரித்திருந்த எல்லா ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு போகிறான். அவன் சொல்லப்படும் காரியங்களை எல்லாம் படித்து பாருங்கள். அவன் அப்பொழுதே பணக்காரனாகத்தான் இருக்கிறான். இங்கிருந்து போகும்போதே பணக்காரனாகத்தான் இருக்கிறான். இப்போ இது எப்பொழுது? அவன் ஏற்கனவே பணக்காரன். ஆபிரகாமுடைய அப்பா ஆபிரகாம் பணக்காரர்கள். அவர்கள் அந்நிய தேவர்களை தொழுது கொண்டிருக்கும் போதே பணக்காரர்கள். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. அப்போ கடவுள் அழைக்கும் போது அப்படியே அவன் சம்பாதித்திருந்த எல்லாத்தையும் கொண்டுதான் போகிறார்கள். சரி, போகும்போது 6ஆம் வசனம், ஆபிரகாம் அந்த தேசத்தில் சுற்றி திறந்து சீகேம் என்னும் இடத்திற்கு சமீபமான மோரே என சபமூவி வெட்டு வந்தான். அக்காலத்திலே கானானியர் அந்த தேசத்திலே இருந்தார்கள். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் அங்கே தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே பலிபீடத்தை கண்டான். இப்போ ஆண்டவர் முதலில் அழைப்பு கொடுத்தார், அதுல ஒழுங்காக போகவில்லை. பின்னும் தகப்பனுடைய தகப்பன் கூட்டிக் கொண்டு வருகிறார். பாதியிலே தங்கி விடுகிறார்கள். அதன் பிறகு தகப்பன் அங்கே மரித்த பிறகு கடவுள் மறுபடியும் அழைக்கிறார். இப்பொழுதுதான் கிளம்புகிறான். இப்பொழுது ஆண்டவர் காண்பித்து விட்டார், இதுதான் நான் உனக்கு கொடுக்கிற தேசம், உன் சந்ததிக்கு கொடுக்கிற தேசம் சொல்லிவிட்டார். இப்பொழுது இந்த தேசத்திலே ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டி அங்கே கடவுளை தொழுது கொள்ளுங்கள். அப்போ ஆபிரகாமுடைய விசுவாசம் எடுத்த உடனடியாக மிக வலுவானது. கடவுளை பயங்கரமாக விசுவாசித்தான் என்று அல்ல. அதற்கு பின்பு என்ன நடக்கிறது என்றால், ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், பின்பு அவன் அவ்விடமிட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆய் கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டார். இப்பொழுது அதே கானான் தேசத்திலே தான் இன்னொரு இடத்துக்கு போகிறான். இன்னொரு இடத்துக்கு போய் அங்கே கடவுளை தொழுது கொள்கிறான். அதன் பின்பதாக மறுபடியும் அந்த இடத்துலயும் விட்டு என்ன போகிறான்? இன்னொரு இடத்துக்கு பிரயாணம் பண்ணி போகிறான். பிரயாணம் பண்ணி கொண்டு போகான். எங்க தெற்கே பிரயாணம் பண்ணி கொண்டு போனான். இப்போ முதல்ல கானான் தேசத்திலே வந்தான். ஆண்டவர் இதுதான் உனக்கு நான் கொடுக்கும் சந்ததிக்கு கொடுக்கிற தேசம் என்று சொன்னான். அங்கே கடவுள் ஒரு பலிபீடத்தை கட்டி கடவுளுக்கு நன்றி செலுத்தது. கொஞ்ச காலம் கழிந்து அந்த இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறான். அதே கானான் தேசத்தின் எல்லைக்குட்பட்ட பகுதி. அந்த இடத்திலையும் கடவுளை தொழுது கொண்டு பலிபீடத்தை கட்டி அங்கேயும் கடவுளை தொழுது கொள்கிறார். அங்கேயும் கொஞ்ச காலம் இருந்து விட்டு மறுபடியும் என்னது புறப்பட்டு தெற்கு நோக்கி போகிறான். இப்பொழுது கானான் தேசத்தை விட்டு வெளியே வந்து விட்டான். கானான் தேசத்தை விட்டு அடுத்து கீழ் நோக்கி வெளியே வந்து விட்டான். நெகோ என்கிற ஒரு நாட்டுக்கு வந்து விட்டான். இது தமிழ் வேதாகமத்திலே தெற்கே என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆங்கில வேதாகமத்தை படித்தால் நெகோ என்று எழுதப்பட்டிருக்கு. அது இன்னொரு நாடு. நெகவ் என்கிற நாட்டுக்கு வந்தான். அப்ப அந்த தேசத்திலே என்ன வரும்போது இந்த பஞ்சம் வருகிறது. இப்போ ஆண்டவர் சொன்ன இடம் கானான் தேசம். அந்த இடத்தை விட்டு முதலாவது அதே தேசத்துலதான் இன்னொரு இடத்துக்கு போறேன். சரி, மறுபடியும் அதே இடத்தை விட்டு இன்னொரு நாட்டுக்கே அடுத்த கீழ் நோக்கி ஒரு நாட்டுக்கே போகிறேன். அங்க வரும்போது அங்க பஞ்சம் இருக்கு. பஞ்சம் கொடுதாக இருந்தபடியால் இப்பொழுதாக என்ன செய்திருக்க வேண்டும்? அவன் மேல் நோக்கி ஏற்கனவே ஆண்டவர் எந்த தேசத்திலே இரு என்று சொன்னாரோ அந்த தேசத்துக்கு சென்றிருக்க வேண்டும். ஆனால் அங்கு அப்படியும் செய்யவில்லை. மாறாக பஞ்சம் வந்தது என்று சொல்லிவிட்டு மறுபடியும் கீழ் நோக்கி தான் செல்லுகிறான். கீழ் நோக்கி போய் எகிப்துக்கு போகிறான். இப்போ ஆண்டவர் எகிப்து தேசத்தை நான் உனக்கு தருவேன் என்று சொல்லவே இல்லை. இதுதான் உனக்கு நான் கொடுக்கிற தேசம் என்று சொல்லவே இல்லை. ஆண்டவர் சொன்னது கானான் தேசம். ஆனால் அவனாகவே அந்த இடத்தை விட்டு கீழ் நோக்கி போய் போகிறான். கீழ் நோக்கி வரும்போது ஒரு நாட்டிலே வரும்போது அங்கே பஞ்சம் இருக்கிறது. பஞ்சம் வரும்போதாக மேல் நோக்கி போக வேண்டும். அவன் மறுபடியும் கீழ் நோக்கியே போகிறான். கீழ் நோக்கி அடுத்த தேசம் எகிப்து தேசத்துக்கு போகிறான். அப்போ எகிப்து தேசம் என்று சொன்னால் அங்க ஒரு பிரச்சனை என்று அவனுக்கு தெரியும். அதாவது அவனுடைய எண்ணத்தின்படி எகிப்து தேசத்தில் உள்ளவர்கள் எல்லாம் மோசமானவர்கள். அங்கே போனால் அங்க அந்த நாடு மிக செழிப்பான ஒரு நாடு. ஆனால் அங்கு உள்ள மக்கள் அந்த அளவுக்கு நல்லவர்கள் கிடையாது என்று சொல்லி அவனுடைய எண்ணம். ஆகவே என்ன செய்யலாம் என்கின்ற ஒரு யோசனை இருக்கிறது. அங்கே போனால் என்னுடைய மனைவியை அவர்கள் எடுத்துக்கொள்ளவும் வாய்ப்பு இருக்கிறது. காரணம், என்னுடைய மனைவி மிக அழகானவள், அங்கு உள்ள மக்கள் மோசமானவர்கள். ஆகவே
இந்த மனைவி நிமித்தம் என்னுடைய உயிருக்கு ஏதாவது ஆபத்து இருக்க வாய்ப்பு இருக்கிறது. சாராள் மிகவும் அழகுள்ளவள் என்கிறதற்காக அவள் என்னுடைய மனைவி என்று யாருக்காக தெரிந்தால் அவளை அடைவதற்காக என்னை கொலை செய்து விட வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி ஆபிரகாம் எண்ணினார். அதாவது எகிப்தை குறித்து ஆபிரகாமுடைய எண்ணம் என்ன? எகிப்தில் உள்ள மக்கள் மோசமானவர்கள், அங்கே போனால் என்னை கொன்று விட்டு இவளை எடுத்துக்கொள்ளவும் அவர்கள் தயார். ஆகையால் என்ன செய்திருக்க வேண்டும்? அப்படிப்பட்ட இடத்திற்கு போகக்கூடாது என்று எண்ணியிருக்க வேண்டும். அப்படித்தானே? அங்கே போனால் செழிப்பு இருக்கும், எகிப்திலே போனால் செழிப்பு இருக்கும். ஆனால் அங்கு உள்ள மக்கள் மோசமானவர்கள் என்றால் என்ன எண்ணிருக்க வேண்டும்? இந்த செழிப்புக்காக என்னுடைய மனைவியை தாகம் பண்ணலாம் என்று எண்ண வேண்டுமா? இல்லை, அந்த செழிப்பான இடம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, ஆண்டவர் முதல்ல காண்பித்த அந்த கானான் தேசத்துக்கு திரும்பி சென்று விடுகிறேன் என்று சொல்லி எண்ணி இருக்க வேண்டுமா? ஆபிரகாம் என்ன எண்ணினான் பாருங்கள். ஆபிரகாம் அவனுடைய மனைவி இடத்திலே பேசுகிறான். எகிப்தியர் உன்னை காணும் போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொண்டு போட்டு உன்னை உயிரோடு வைப்பார்கள். ஆகையால் உன் நிமித்தம் நன்மை உண்டாகும்படிக்கு, உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கும் நீ உன் சகோதரி என் சகோதரி என்று சொல் என்றார். அப்போ ஆபிரகாம் மனைவியிடத்தை சொல்லுகிறான், நம்ம ரெண்டு பேரும் கணவன் மனைவின்னு தெரிஞ்சா என்ன கொன்னுட்டு உன்னை கல்யாணம் பண்றதுக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. அதே வேளையில உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, கூட வரதான் உன்னோட சகோதரன் அண்ணன்னு தெரிஞ்சா சரி, இவன் அண்ணன் தானே, கொல்ல வேண்டியதில்லை, உன்னை கல்யாணம் பண்ணிக்க கேட்டு வேணா ஒன்னே தான் கூட்டிட்டு போவாங்க, என்ன கொல்ல மாட்டாங்க. உன் கணவன் தெரிஞ்சா என்ன கொன்னுட்டு உன்னை கொண்டு போவாங்க, உன்ன அண்ணன்னு தெரிஞ்சா என்ன கொல்ல மாட்டாங்க, வேணா ஒன்னதான் கூட்டிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகிறான். ஆகவே நீ என்னது நமக்கு ரெண்டு பேரும் கல்யாணம் ஆச்சுன்னு சொல்லாத, நான் உன் அண்ணன் அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்றான். ஆபிரகாம் அப்போ இந்த அளவுக்கு அது மோசமான இடம் என்கிறதா நம்ம ஆபிரகாமுடைய எண்ணம். இப்படிப்பட்ட இடத்துக்கு போக வேண்டுமா கேள்வி. ஆனா அப்படிப்பட்ட இடத்துக்கு ஆபிரகாம் போனான். ஆபிரகாம் எகிப்திலே வந்தபோது எகிப்தியர் அந்த ஸ்திரீயை மிகுந்த அழகுள்ளவன் என்று கண்டார்கள். பார்வோனுடைய பிரபுக்களும் அவளை கண்டு பார்வோனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டாள். இப்போ ஆபிரகாம் நினைச்ச மாதிரியே நடக்குது. இப்போ சாராட்ட கேட்டா என்ன சொல்லுவாங்க, ஆபிரகாம்கிட்ட கேட்டா என்ன அண்ணன் தங்கச்சி அப்படின்னு சொல்றதுனால அவங்க என்னது சாராளை தூக்கிட்டு எங்க அரண்மனைக்கே கொண்டு போயாச்சு, பார்வோனுடைய அரண்மனைக்கே கொண்டு போயாச்சு. அவளுடைய நோக்கம் என்ன? இவளை என்னுடைய மனைவியாக்க வேண்டும் என்பதுதான் நோக்கம். இது ஆபிரகாமுக்கு தெரியும். தெரிந்துமே அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு போயிருக்கிறார். எதற்காக? அங்கே அதிகமான செழிப்பு உண்டு, செழிப்பு கிடைக்கும் என்கிறதற்காக. அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தய பாராட்டினான். பாருங்க, ஆபிரகாமுடைய மனைவியை பார்வோன் எடுத்துக்கொண்டு போறான், அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டாள். இப்ப அது நிமித்தம் என்னது? பார்வோனுடைய எண்ணம் என்னது? ஆபிரகாம் அவளுடைய அண்ணன் மட்டும்தான். காரணம் இவர்கள் போய் சொன்னார்கள் அல்லவா? அப்போ அவள் நிமித்தம் ஆபிரகாமுக்கு ஏராளமான பரிசு பொருட்களை கொடுக்கிறார். ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் கோழிகை கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது. ஆபிரகாமுடைய மனைவியை அரண்மனைக்கு கொண்டு போயிட்டு ஆபிரகாமுக்கு என்னது இவ்வளவு பொருட்கள் பணங்கள் எல்லாம் கொடுக்குறாங்க. அப்போ அதுல உண்மையிலேயே ஆபிரகாம் என்ன சொல்லியிருக்க வேண்டும்? இல்ல, எனக்கு இந்த பணம் எல்லாம் வேண்டாம், நான் ஒரு பொய் சொல்லிட்டேன், அவ உண்மையிலேயே என்னோட தங்கச்சி இல்லை, அவ என்னுடைய மனைவி, நான் பயந்து பொய் சொல்லிட்டேன், தயவு செய்து அவளை எனக்கு திரும்பி தாங்கன்னு கேட்டிருக்கணும். சரிதானே? ஆனா அவரை அப்படி கேட்கவில்லை. அவன் என்ன செய்து கொண்டார்? அவர்கள் கொடுத்த அந்த பரிசுகளை எல்லாம் வாங்கி கொண்டார். ஆபிரகாமுடைய விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்கிறதை காண்பிக்க இதெல்லாம் பேசிக்கொண்டிருக்கு. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராள் நிமித்தம் இப்போ கடவுள் செயல்படுகிறார். இப்போ இதுவரைக்கும் கடவுள் செயல்படலை என்பதில்ல. இதுவரைக்கும் ஆபிரகாம் கடவுளை மகிமைப்படுத்தவில்லை. எந்த இடத்துல இருந்து? கானான்ல இருந்த வரைக்கும் கடவுளுக்கு ஆபிரகாம் நன்றி செலுத்தினான், பலி செலுத்தினான். அதாவது கானான் தேசத்திலே ஆண்டவர் காண்பிக்கிறார், இதுதான் நான் அவனுக்கு கொடுக்கிற தேசம், உன் சந்ததிக்கு கொடுக்கிற தேசம் என்று காண்பிக்கும் போது ஆபிரகாம் பலி செலுத்துகிறான். அதன் பிறகு அந்த இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறான், கானான் தேசத்துக்குள்ளதான். அப்பொழுதும் அவன் பலி செலுத்துகிறான். அதன் பிறகு தெற்குல நெகவ் என்கிற நாட்டுக்கு போகிறான். அந்த இடத்துலதான் பஞ்சம் வருது. அப்பொழுது பலிபீடம் செய்து ஆண்டவருக்கு பலி செலுத்தல. அதை தொடர்ந்து அங்கிருந்து எகிப்துக்கு போறான். எகிப்துல வரும்போதும் அவன் பலி செலுத்தலை. அடுத்து எப்ப பலி செலுத்தின அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கழிச்சு பார்ப்போம். அப்போ
கடவுளை என்னது ஆபிரகாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறக்கிறான். ஆனா கடவுள் செயல்படுகிறார். காரணம், கடவுள் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். ஆபிரகாம் விசுவாசத்திலே ஆரம்பத்தில் பலமாக இருக்கவில்லை. ஆனால் கடவுள் அவனை விசுவாசியாக அவனை அவன் மீது என்னது பரிவு காட்டி அவனை தன் பக்கம் இழுக்க வேண்டும் என்று நினைக்கிறார். ஆண்டவர் ஆபிரகாம் இடத்துல நேரடியா பேசல, மாறாக பார்வோன் இடத்துல இடப்படுகிறார். பார்வோனுக்கு ஒரு பிரச்சனை கொடுத்து ஆபிரகாம் இந்த இடத்தை விட்டு போக சொல்லும்படி ஒரு காரியத்தை செய்கிறார். ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாரான நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகாவாதைகளால் வாதித்தார். இப்போ ஆபிரகாம் கடவுள் இந்த பார்வோனுக்கு அவர்களுடைய குடும்பத்திற்கு பெரிய நோய்களை கொடுக்கிறார், பிரச்சனை கொடுக்கிறார். அப்போ பார்வோனுக்கு விஷயம் புரிஞ்சு போச்சு. ஆபிரகாமை கூப்பிட்டு, ஏன் இப்படி செஞ்ச? இவள் உன் மனைவி என்று ஏன் அறிவியாமற் போனது என்ன? இவள் உன் சகோதரி என்று நீ சொல்ல வேண்டுவது என்ன? இவளை நான் எனக்கு மனைவியாக கொண்டிருப்பேனே, இதோ உன் மனைவி, இவளை அழைத்து கொண்டு போ என்று சொன்னான். அப்போ இவளை கூட்டிட்டு போ. பார்வோன் அவனை குறித்து தன் மனுஷருக்கு கட்டளை கொடுத்தான். அவர்கள் அவனையும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அனுப்பிவிட்டார்கள். பாருங்க, ஆபிரகாமா திரும்பி போகல, கடவுள் பார்வோனுக்கு ஒரு பிரச்சனை கொடுத்து பார்வோன் மூலமாக அவர்களை அனுப்பிவிட வைக்கிறார். கடவுள் செயல்படுகிறார். ஆபிரகாம், அதாவது புரிந்து கொள்ள வேண்டும், ஆபிரகாம் முதல்ல கூப்பிடும் போதே வரல, வந்தாலும் தகப்பன் மூலமாக வந்தாலும் பாதியில நிக்கிறாங்க. அதன் பிறகு தகப்பன் மரித்த பிறகு கடவுள் மறுபடியும் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு வந்து கானான் தேசத்துல இதுதான் உனக்கு கொடுக்குற தேசம்னு சொல்றாரு. அங்கே அவன் ஒழுங்கா இருக்காம கீழ் நோக்கி போறான், நெகவுங்கிற நாட்டுக்கு போறான். நெகவுங்கிற நாட்டுல பஞ்சம் வந்த உடனேயாகவும் மேல திரும்பி போகாம கீழ் நோக்கி எகிப்து தேசத்துக்கு போறான். எகிப்து தேசத்துல போய் சொல்றான், மனைவி போகிறதை குறித்தும் அப்பொழுதும் வாய் பேசாம இருக்கிறான். அதற்கு பதிலாக கிடைக்கிற எல்லா ஆதாயங்களையும் பெற்றுக் கொள்ளுகிறான். இப்போ ஆபிரகாம் எதுவுமே பேசல, செயல்படவே இல்லை. கடவுளையும் பலி செலுத்துறதும் நிறுத்திட்டான். இப்போ கடவுள் செயல்படுகிறார். இவனை மறுபடியும் கானான் தேசத்துக்கு திரும்பி போக வைக்கிறதுக்காக கடவுள் செயல்படுகிறார். என்ன செயல்படுகிறார்? கடவுள் பார்வோன் வழியாக இவனுக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார். நீ போ, இவளையும் கூட்டிட்டு போ, இங்க நிக்காத, நீ ஏன் இப்படி செய்யற, இங்கிருந்து போய்விடு, இதோ உன் மனைவி, இவளை அழைத்து கொண்டு போயிட்டு சொன்ன. அப்போ இப்போதான் ஆபிரகாம் என்னது திரும்பி போறான். திரும்பி போய் ஆபிரகாம் 13ஆம் அதிகாரம், ஆபிரகாமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடைய லோத்தும் எகிப்தை விட்டு தென் திசையிலே வந்தார்கள். அதாவது நெகவ் என்கிற நாட்டுக்கு வந்தார்கள். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த இடம் நெகவ். அங்கு ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் பொல்லியும் பொன்னும் உடைய சீமானா இருந்தான். இது யார் கொடுத்தது? இப்போ ஏற்கனவே பொன் வெள்ளி எல்லாம் இருந்தது. இப்போ எகிப்து ராஜாவும் கொடுத்திருக்கிறான். எது நிமித்தம் கொடுத்தான்? அவனுடைய மனைவி நிமித்தம் கொடுத்தான். அது திருப்பி வாங்கல. இப்போ திரளான ஜீவன் பொன் வெள்ளி உடையவர்களா இருக்கிறான். இப்போ ஆபிரகாமுக்கு கடவுள் ஆசீர்வதித்தார். அவன் ஐஸ்வர்யவான் சொல்றாங்க இல்லையா? ஆபிரகாமுக்கு எப்படி ஐஸ்வர்யம் வந்தது? கடவுள் ஐஸ்வர்யத்தை குறித்து அல்ல அங்க பேசினது. அவனுக்கு ஐஸ்வர்யம் வந்த வழிகளே வேறு, புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அதன் பிறகு இப்ப எகிப்திலிருந்து நெகவ் என்கிற நாட்டுக்கு வந்திருக்கான். அதாவது தென் திசை என்கிற நாட்டுக்கு வருகிறான். அவன் அதுக்கு பிறகு 3ஆம் வசனம், அவன் தன் பிரயாணங்களிலே தெற்கே இருந்து பெத்தேல் மற்றும் பெத்தேலுக்கு ஆய்க்கு நடுவாக தான் முன்பு கூடாரம் போட்டதும் தான் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்குனதுமான ஸ்தலம் மட்டும் போனான். இப்போ வரிசையா மேல் நோக்கி போகிறான். முதல்ல மேல இருந்து கீழ் நோக்கி போனா, இப்போ கடவுளை எல்லாம் மறந்துட்டான். இப்போ ஒண்ணுமே பேசல. இப்போ கடவுள் செயல்பட்டு இவனை பார்வோன் மூலமாக திரும்பி போன்னு சொல்றாரு. இப்போ திரும்பி போறான், ஒவ்வொன்னா போறான். தென் திசைக்கு போறான், அடுத்து 2வது பலிபீடம் கட்டின இடத்துக்கு போறான். அடுத்து மறுபடியும் முதல்ல கடவுள் காமிச்ச இடத்துக்கு, அந்த இடம் மட்டும் போனான். அங்கே பாருங்க, ஆதியாகமம் 13:4, அங்கே ஆபிரகாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். இப்போ ஆண்டவர் முதல்ல ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனார்ல, அங்க போன பிறகுதான் மறுபடியும் ஆபிரகாம் கடவுளுடைய நாமத்தை தொழுது கொண்டான். இடைப்பட்ட நாட்கள்ல பலிபீடம் கட்டுறது, தொழுது கொள்றது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தோம். அப்போ நான் சொல்ல வர்றது எதுக்காக ஆபிரகாம் விசுவாசம் இல்லை, பயங்கர விசுவாசம் இல்லை அப்படின்னு காமிச்சு தர்றேன்னா,
அப்போ எபிரேயர் புஸ்தகத்துல ஆபிரகாம் பெரிய விசுவாசி அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா? அது ஆரம்பத்திலே ஆபிரகாம் இடத்துல இல்லை. அதன் பிறகு அவனிடத்துல அசைக்க முடியாத விசுவாசம் வந்தது. ஈசாக்கு பிறக்கும் போது அந்த காலகட்டத்துல விசுவாசத்திலே வல்லவனானான் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாரு. எந்த அடிப்படையில அவன் வல்லவனானான் அப்படின்னு சொல்லிட்டு ரோமர் புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரத்துல பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். அவன் விசுவாசத்திலே பலவீனனாக இருக்கவில்லை, அவன் தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவனானான். ரோமர் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், தேவன் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அப்போ விசுவாசத்திலே ஆரம்பத்திலே பலவீனமாக இருக்கிற ஒருவன் தான் அதன் பிறகு ஆண்டவர் அப்படியே விட்டுடல, ஆண்டவர் மறுபடியும் சிக்ஷிக்கிறார், அல்லது யாரோ மூலமாக எச்சரிப்பு, கடவுளை அறியாத ஒரு நபர் மூலமாக கூட எச்சரிப்பு கொடுக்கிறார். யார் மூலமாக? பார்வோன் கடவுளை அறியாத ஒரு நபர். அந்த பார்வோன் மூலமாக ஒரு எச்சரிப்பு கொடுத்து அந்த எச்சரிப்புக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்து போய் அடுத்து மறுபடியும் ஓகே நான் மறந்துட்டேன், இப்போ மறுபடியும் கடவுளை மகிமைப்படுத்தணும்னு சொல்லிட்டு அங்கே பலிபீடத்தை கட்டி தொழுது கொள்ள ஆரம்பிக்கிறார். அதன் பிறகு நீங்க பாத்தீங்கன்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் எல்லாம் வருது. அதையெல்லாம் ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒவ்வொரு முறை தவறும் போது ஆண்டவர் தேடி போய் கூப்பிட்டு விடுகிறார். அதன் பிறகு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இஸ்மவேல், சாரா ஆண்டவர் சொல்றாரு உனக்கு சந்ததி தருவேன்னு சொல்றாரு, சாராள் மூலமாக தருவேன்னு சொல்றாரு. ஆனா சாராள் என்ன சொல்றா? இல்ல, நீ இந்த வேலைக்காரி கூட கூடும், அவள் மூலமாக கடவுள் தருவார். இவன் என்ன பண்றான்? அதன் மூலமாக வேலைக்காரியோடு கூடி இஸ்மவேல் என்கின்றவனை பெற்றெடுக்கிறான். அப்ப கடவுள் மறுபடியும் வர்றாரு, வந்து பேசுறாரு, இல்லடா நான் உனக்கு சாராள் மூலமாகவே ஒரு பிள்ளை தருவேன்னு சொல்லும் போது இல்ல இஸ்மவேல் முன்பாக பிழைப்பானாக சொல்ல ஆண்டவர் மறுபடியும் அவனுக்கு என்னது அவனோட செயல்பட்டு இல்ல நான் சொல்றத நம்புன்னு சொல்லும் போது அதுக்கு பிறகு நம்புறான். அப்போ நான் சொல்ல வர்றது, மனிதர்கள் நம்மாலதான் நாம் பெரிய ஏதோ ஒரு விசுவாசி அப்படி என்று ஒரு எதிர இருக்கக்கூடாது. கடவுள் செயல்பட வைக்கிறார். இங்க ஆபிரகாம் ஒரு பெரிய விசுவாசியாக எபிரேயர் ஆசிரியர் எழுதுகிறார். எப்படி அதாவது ஆண்டவருடைய பார்வை, ஆண்டவர் அப்படிதான் சொல்றாரு. நம்முடைய அந்த விசுவாசத்துல பலவீனமா இருந்த நிலைமையெல்லாம் மறந்துட்டு நம்ம கடைசியில எந்த அளவுக்கு விசுவாசத்துல வளர்ந்திருக்கிறோமோ அதே லெவல்ல தான் பாக்குறாரு ஆண்டவர். ஆரம்பத்துல பலவீனமா இருந்திய அதையெல்லாம் ஆண்டவர் குத்தி காட்டுறவர் அல்ல. அதுக்காக நம்ம விசுவாசத்தை சோர்ந்து போகும்போது ஆண்டவர் கைவிடுகிறவரும் அல்ல. அப்போ ஆபிரகாமுடைய வாழ்க்கை நமக்கு அதைத்தான் காண்பிக்குது. ஆபிரகாம் இவ்வளவு பலவீனமாக இருந்த போதும் அவனை குறித்து பின்னாளில் எழுதும் போது எபிரேய ஆசிரியர் எப்படி எழுதுகிறார்? அவன் விசுவாசத்துல ஒரு பெரிய சிறந்த ஒரு நபராக எழுதுகிறான். அவனுடைய அந்த விசுவாசத்தில் உள்ள வீக்னஸ் எழுதவே இல்லை. ஏன்? கடவுள் அப்படிதான் பாக்குறான். ஆரம்ப கட்டத்தில் இருக்கிற அந்த விசுவாச குறைபாடுகள், விசுவாசத்தில் உள்ள பலவீனங்கள், இவைகளை குறித்து ஆண்டவர் பார்ப்பதில்லை. அதெல்லாம் நாம் வளருவதற்காக ஆண்டவர் நம்மேல் கிருபையாக இருக்கிற இடங்கள். இப்போ இங்கே ஆண்டவர் அப்படி செயல்படும் போது நாம் உண்மையிலேயே ஆண்டவர் விசுவாசித்தால் என்ன செய்வோம்? ஆண்டவர் செயல்படும் போது அதற்கு கீழ்ப்படிவோம். ஆபிரகாம்கிட்ட காணப்பட்டது என்ன? ஆபிரகாம் எடுத்த உடனே பெரிய விசுவாசியா அப்படி இல்ல. ஆனா ஆண்டவர் ஒவ்வொரு முறை செயல்படும் போது உடனே கீழ்ப்படிவோம். அதனால அதுல பெர்மனண்டா நிலைத்திருக்க முடியாவிட்டாலும் அந்த ஸ்டெப் எடுப்பான். மனிதன் தானே. அப்போ ஆரம்பத்துல கூப்பிடுறாரு, அவன் போகாவிட்டாலும் அப்பா மூலமாக போறான். கொஞ்ச இடத்துல வந்து அதுல ஸ்டாப் ஆகுது. மறுபடியும் தகப்பன் மதித்து கடவுள் மறுபடியும் கூப்பிடுறாரு. அப்போ என்னது? போறான், கடைசியா வந்து சேர்றான். அந்த இடத்துலயும் சந்தேகம் வருது, கீழே போறான், எகிப்துக்கெல்லாம் போறான். இப்ப ஆண்டவர் நேரடியா செயல்படல, ஆர்வம் மூலமாக கொடுத்த அந்த வாணிகம் கூட அவரை என்ன செய்கிறான்? ஏற்றுக்கொள்ளுகிறான். அப்போ கடவுளை நாம் ஒரு என்னது இங்க ரெண்டையும் பார்க்கணும். கடவுள் என்னது? நாம் விசுவாசத்துல விழும்போது விழுந்துட்டான், நீ போய் ஒளிஞ்சுப்போ அப்படி விடுகிறவர் அல்ல, நம்மை விசுவாசத்திலே வல்லவர்களாக மாற்றுகிறார். அதே போல நாமும் கடவுள் கொடுக்கிற அந்த வல்லவராக மாற்றுவதற்கு ஆண்டவர் எந்த வழி வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆண்டவர் நேரடியா வந்துதான் பேசணும் அப்படியெல்லாம் கிடையாது. இங்க விசுவாசத்துல ஆபிரகாம் எகிப்துக்கு போன பிறகு ஆண்டவர் நேரடியா வந்து பேசல, பார்வோனை வச்சு பேச வைக்கிறாரு. பார்வோனுக்கு ஒரு பிரச்சனை கொடுத்து பார்வோனுக்கு எதனால இந்த பிரச்சனை வருதுங்கிறத பார்வோனுக்கு காமிக்கிறாரு.
இப்போ ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் பேசல, அப்போ பார்வோன் வந்து பேசுறாரு, நீ ஏன்டா இப்படி பண்ண, நீ கூட்டிட்டு போ, உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்ற. அப்போ இப்போ பார்வோன் மூலமாக கொடுத்த எச்சரிப்பை கூட ஆபிரகாம் கேட்கிற. அப்போ நான் விசுவாசத்துல ஒருவேளை விழுறது பலவீனமா இருக்கிறது கூட ஓகே. ஆனா ஆண்டவர் யார் மூலமாக ஒரு எச்சரிப்போ சிக்ஷையோ கொடுக்கும் போது நாம் உணர்வடைந்து என்ன செய்யணும், நம்ம சரி செய்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த 2 காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளணும் இந்த சம்பவங்களில். அப்போ நாம் உண்மையிலே விசுவாசித்தால், நம்முடைய பலவீனங்கள் நிமித்தம் விழுந்தால் கூட ஆண்டவர் விட்டுவிடுகிறார் அல்ல, ஆண்டவர் தாங்குகிறவராக. ஏதோ காரியத்தை அவன் நேரடியாக செயல்பட்டோ, வேறு நபர் மூலமாக செயல்பட்டோ, சிச்சுவேஷன்ஸ் மூலமாக செயல்பட்டோ, ஆண்டவர் நம்மை மறுபடியும் அழைத்து நிலைநிறுத்தி ஆண்டவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். நம்ம அந்த அடிப்படையில நம்ம வளர்ந்த பிறகு ஆண்டவர் ஒரு காலம் என்ன செய்ய மாட்டாரு, நீ முன்காலத்துல நீ விசுவாசத்துல ரொம்ப வீக்கா இருந்தவன் தான் அப்படின்னு எல்லாம் சொல்ல மாட்டாரு. அதான் நம்ம ஆபிரகாமுடைய வாழ்க்கை. ஆபிரகாமை குறித்து புதிய ஏற்பாட்டில் எழுதும் போது அவனுடைய வீக்னஸ் குறித்து எழுதப்படாது, விசுவாசத்துல அவன் வீக்கா இருந்தான் அப்படி எல்லாம் எழுதப்படும். அவன் விசுவாசிகளுக்கு தகப்பன் என்று எழுதப்பட்டிருக்கான். ஆனா உண்மையில அவனுடைய வரலாறு பார்த்தா ஆரம்பத்துல ரொம்ப வீக்கா தான் இருந்திருக்கு. ஆண்டவர் எந்த அடிப்படையில பார்க்கிறார், மனிதனுடைய விழுகையை வச்சு ஆண்டவர் பார்க்கிறது இல்ல, அவனை மறுபடியும் தூக்கிவிட ஆண்டவர் விரும்புகிறார். தூக்கிவிட விரும்பும் போது நம் உண்மையிலே ஆண்டவர் விசுவாசிக்கிறவர்களாக இருந்தார், ஆண்டவர் விசுவாசத்தை அந்த தூண்டுகிற அந்த செயலுக்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களாக இருந்தார், ஆண்டவர் அதை கனப்படுத்தி என்ன செய்கிறார், நம்ம இந்த விசுவாசத்தின் வளர்ந்த நிலையாகத்தான் நம்மை பார்க்க. ஆகவே ஆபிரகாம் விசுவாசம் என்கிறது நமக்கு ஒரு பாடமாக இருக்கட்டும். நாம் இந்த விசுவாசத்தை சில வேளைகளை தவறினாலும் விழுந்தாலும் ஐயோ ஒண்ணு சோர்ந்து போக வேண்டாம். ஆண்டவர் சில கொடுக்கிற அந்த சில சந்தர்ப்பங்கள், அது சிச்சுவேஷன்ஸ் வழியாக இருக்கும், சில மனிதர்கள் வழியாக கொடுக்கிற எச்சரிப்பாக இருக்கும். கடவுளை அறியாத நபர்கள் மூலமாக கூட பேச முடியும், கடவுளை எப்படி வேண்டுமானாலும் பேசலாம். நம்ம ஒரு உணர்த்தலாம். அப்படி உணர்த்தப்படும் போது நம்ம என்ன செய்யணும், உடனடியாக உடனே தாமதம் பண்ணாம என்ன செய்யணும், திரும்பி கடவுளுடைய அந்த பாதைக்கு நேராக வரணும். அப்ப அதை ஆண்டவர் விரும்புகிறார், அதை ஆண்டவர் கனப்படுத்து. அப்போ அப்படி ஒவ்வொரு முறையாக வர வர நம்முடைய விசுவாசத்தின் அளவு வரும். அடுத்து அசைக்க முடியாத அந்த விசுவாசம் என்கிற இடத்துக்கு நம்மால் வர முடியும். ஆனா கடவுள் கொடுக்கிற அந்த சின்ன சின்ன உணர்த்துதல் இல்ல சில எச்சரிப்புகள், இதுக்கெல்லாம் நம்ம கீழ்ப்படியா விட்டால், இடம் கொடுக்காவிட்டால் நம்ம அந்த இடத்துலதான் இருப்போம். நம்ம அவிசுவாசி என்கின்ற இடத்துல பின்தங்க நேரிடும். ஒருவேளை ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்தார், அவன் வரவே இல்லைன்னா அவன் விசுவாசிக்காம அவிசுவாசி என்கிற இடத்துல இருந்திருப்பான். ஒருவேளை வேண்டவரப்ப வந்து அடுத்து இந்த இங்க பார்வோன் இடத்துல வந்தான், பார்வோன் சொல்லியும் கேட்காம இல்ல எனக்கு நீ வேணா இந்த மனைவியை வச்சுக்கோ, எனக்கு அந்த சொத்தே போதும், நீ தர சொத்து போதும்னு சொல்லி எகுத்துல இருந்திருந்தா கூட இன்னைக்கு ஆபிரகாமுடைய வரலாறு இங்கே இல்லை. ஆபிரகாம் தவறு செய்தவன் தான். ஆனால் உணர்த்தப்படும் போது அந்த சிச்சுவேஷன் மூலமாக ஏதோ ஒரு பார்வோன் மூலமாக கடவுள் செயல்படும் போது பேசும்போது அதை கேட்டு மறுபடியும் அந்த சரியான திசைக்கு அந்த பாதையிலே திரும்புகிறாங்களவா, அதுதான் முக்கியம். முதலாவது ஆரம்பத்திலே பார்த்தோம், ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் என்பது இந்த உலகம் சார்ந்தது அல்ல. அந்த வாக்குத்தத்தம் நமக்கும் உரியதுதான். அது இந்த உலகத்தை சுதந்திரிப்பான் என்ற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு மாத்திரம் உரியது இல்லை, அந்த விசுவாச சந்ததியாக நமக்கும் உரியது. ஆனால் அந்த ஆசீர்வாதம் இந்த உலகத்தை குறித்தோ உலகத்திலே பணக்காரராக வாழ்வதை குறித்ததோ அல்ல, தேவராஜ்யத்தை குறித்தது. அது கைகளினால் கட்டப்பட்ட அஸ்திவாரத்தை உடைய ஒரு கண்ணால் காணக்கூடிய ஒரு காரியத்தை குறித்தது அல்ல. அது ஆபிரகாமுக்கு தெரிந்தது போல நமக்கும் தெரிய வேண்டும். அதே போல விசுவாசத்திலே வல்லவனாகிய ஆபிரகாம் என்று சொல்லி நாம் வேதம் நமக்கு காண்பிக்கின்ற அந்த ஆபிரகாமுடைய உண்மையான நிலை ஆரம்பத்திலேயே பெரிய வல்லவன் என்கின்ற நிலைமை அல்ல. அது எதற்கு என்று சொன்னால், நாமும் அப்படி ஒருவேளை இருக்கலாம், அதை குறித்து நாம் என்ன செய்ய வேண்டியதில்லை, துவண்டு போவதில்லை வேண்டியதில்லை. ஆண்டவர் நம்மை அழைத்தார் என்று சொன்னால் அவர் நம்மை நிலைநிறுத்த போதுமானவர் இருக்க, நாம் அதற்கு கீழ்ப்படிய ஒவ்வொரு முறை தவறும் போதும் ஆண்டவருடைய சத்தம் கேட்கும் போது உடனடியாக திரும்பி நடக்க நாம் விசுவாசத்திலே வல்லவர்களாக முடியும். ஆகவே நான் விசுவாசத்திலே கொஞ்சம் குறைவாக இருக்கிறேன் என்கின்றதை குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை. அது ஆண்டவருடைய ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு முறை தவறும் போதும் ஆண்டவருடைய வாய்ப்பை ஏற்படுத்துகிறார் நம்மை திருப்பி அழைப்பதற்காக. ஒருவேளை ஆண்டவர் நேரடியாகத்தான் வந்து அப்படி இல்லை, ஏதோ ஒரு சூழ்நிலை வழியாக கடவுளை அறியாதவர்கள் வழியாக கூட ஆண்டவர் செயல்பட முடியும்.
அவை நாம் செய்ய வேண்டியது ஒரு உணர்த்தல் வரும்போது உடனடியாக நம்மை தேவன பக்கம் திருப்புவதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கு. தொடர்ந்து அடுத்த வாரம் வேறொரு காரியத்தை குறித்து சந்திக்கலாம்.